என்ன வேணும் உனக்கு? குட்டி குட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு. ஐயோ புள்ள வரானே. நம்ம இந்த பாட்டை பார்க்குறோன்னா என்ன நினைப்பான்? சை, என்ன டிவியில் கண்டதையும் போடுறாங்கப்பா. வயசான காலத்தில் இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு என் தலை எழுத்து. ஐயோ, டிவியை ஆன் பண்ணாலே கண்ட மேனிக்க போடுறானுங்க அசிங்க அசிங்கமாக. பாட்டு பாரு. என்ன எனக்கு உனக்கு? சொர்க்கம் இங்கே கொட்டி கடுக்குதுட்டு. சை, கொட்டி பசங்களாம் இப்படி தான் கெட்டு போகிறது. ஆமாம்மா, வர வர இந்த டிவியில் விவஸ்தையே இல்லை, கண்டதையும் போடுறாங்க. நீ ஏமா இதெல்லாம் பார்க்குற? நானா போடுறேன்? ஆன் பண்ணால் தானாக வருது. சரி, எங்கே கிளம்பிட்ட? புடவை கட்டிக்கணுமா, வெளியே போங்கண்ணா. அதுதாம்மா வெளியே வந்தேன். என்ன புடவை கட்டிக்கணும்? புடவை கட்டிக்கினா ரூம் விட்டு கட்டின புருஷன் வெளியே போகணுமா? அடாடா, அந்த காலத்தில் நான்லாம் உங்கள் அப்பங்கிட்ட எப்படி தெரியுமா வாழ்ந்தேன்? ஒத்த குடிசையில், அந்த குடிசையிலேயே ஹாலு, கிச்சனு, ரூமு, ஷிங்கு கிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பச்சில் தான். எல்லாம் அங்கேயே உருண்டு பிறண்டுவோம். இங்கே பர்றா சுதாகரே, உங்கள் அப்பா இந்த ரூம் விட்டு வெளியே போயிருந்தான்னு நினச்சிக்கோ. நீயும் உன் தம்பி உன் தங்கச்சியும் பிறந்திருப்பாங்களா? அதெல்லாம் ஒரு சுகம்டா. அங்கே கடை, அதில் என்ன இருக்குது? நாங்களாம் அந்த காலத்தில் ப்ளவுஸே இல்லாமல் திரியுவோம். இப்போ இருக்கிற பொட்டை பசங்க ப்ளவுஸ் இருந்தாலும் அதில் என்னவோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அத்திக்கு டிசைனுன்றானுங்களா. கண்ட மேனிக்கா தைச்சி போட்டுக்கிறாளுங்க. என்ன பண்ணுறது, இந்த காலத்து பசங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எதுக்கடா அவள் புடவை கட்டிக்கிறா? இங்கே வெளியே போகிறீங்களா என்ன? ஆமாம்மா, செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலான்னுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. சரிடா, பத்திரம். அவள் சொல்லிட்டாளா? நான் நைட்டுக்கா என்ன டிஷ் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அவள் சீக்கிரம் வளரிட்டாளா? என்னவோ எனக்கு வெக்கமாகுது, நீங்களே சொல்லிடுங்க, அப்படி இப்படி ஓலா விட்டா இப்படி சொல்லிட்டுக்கிறா. அவளால் என்கிட்ட எதுவுமே மறிக்க முடியாதும்மா, எல்லாமே சொல்லிடுவா. திருட்டு வேலை மட்டும் சொல்லாமல் செய்வா. தெரிஞ்சிச்சுன்னா தொழுக்கட்டில் அடிப்பேல்ல, அதுக்கு தான். என்னம்மா தனியாக வளர்ற? ஒன்றும் இல்லைப்பா, எப்படியோ புள்ளத்தாச்சி ஆயிட்டா இல்லையா, அதுதான் சந்தோஷமாக இருக்குதுப்பா. என்னங்க பாடுறா, உன் பொண்டாட்டி கூப்பிட்றா, போ. சரிம்மா, ஒரு நிமிஷம் வரேன். என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. சுப்பு சுப்பு சுப்பு. என்ன வேணும் உனக்கு? சுப்பு 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 சுப்பு. சொர்க்கம் இங்கே இருக்கு. சிக்கு சிக்கு சிக்கு. அடி கிழட்டு, ஒரு மாமியார் செய்கிற வேலையா இது? என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்கே கொட்டி கிடக்குதா? இதே நானும் அக்காவும் பாட்டு பாடியிருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பேன். என்ன அவங்க அத்தா காட்சி வளர்த்துக்கிறா, என்ன பட்ட பசங்க அப்படி இப்படின்னு இருப்பா. இந்த வயசுல இந்த பாட்டு கேட்குறியே, அந்த வயசில் நீ எப்படி ஆடி இருப்ப? சில்கியே மிஞ்சிருப்பேன் நீ எல்லாம். ஹலோ மேடம், நில்லுங்க. சொல்லுங்க அத்தை. எங்க பயணம்? இல்லை அத்தை, சாப்பிட்டேனா, அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாக்கிங். துண்டு பேருக்கு வாக்கிங் போனதான் ஜீர்ணம் ஆகணும்ட்டு இல்லடி மகாராணி. இங்கே பாரு, துண்டு வீட்டில் இருக்கிற வேலையை நல்லா இஸ்து போட்டு செய், நல்லா கரைஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நல்லா குஞ்சு நிமிந்து நல்லா வேலை செய். வயிற்று புள்ள காய்ச்சி நல்லா வேலை செஞ்சால் தான் நார்மல் டெலிவரி ஆகும். சரியா? சரி அத்தை. சரி, காலிலேருந்து வீட்டில் என்ன வேலை செஞ்ச? அது அத்தை, காலைல ஏந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். திரும்பி ஏந்து இப்போ சாப்பிட்டு தான் அத்தை வாக்கிங் வந்துன்னு இருக்கேன். இதுதான் உங்கள் ஊரில் வேலையா? ஆமாம் அத்தை, காலையிலேருந்து இந்த வேலை தான் செஞ்சேன். அதுதான் இந்த வேலையெல்லாம் உங்ககிட்ட சொன்னத்தை. அம்மா தாயே, நீ எந்த வேலையும் செஞ்சு கீச்சடாத தாயே, நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறம் ஊர்லேருந்து தேவி வந்துட்டுருக்கா. என்ன நல்ல கருவாட்டு குஜ்ஜி இருக்கிறியா? நீ வைக்க வரமோ உனக்கு? கருவாடா? கருவாடு அப்படின்னா அத்தை? உன் மூஞ்சி கருவாடுன்னா என்னான்னு தெரியல. இன்னும் நீ போய் கருவாட்டு தொக்கு வர வைக்க போறியா? எம்மா, நாளைக்கு ஒன்று அத்தனை நேரம் ஊர்லேருந்து வரா தாயே.
கொஞ்சம் உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு அவள் வரும்போது எல்லாரும் வீட்டில் இருக்கணுமா. அவள் ஆசைப்பட்டிருக்கா. கொஞ்சம் மறக்காமல் எல்லாரும் இருங்கடி தாயே. என்னத்த நாத்தனார் வரப்போகுது, நீங்கள் சொல்லுமா. கண்டிப்பாக வீட்டில் இருப்போம் அத்தை. ம் சரி ஆச்சு, போ. இதை வாக்கிங் போகிறேன், நீ கிளம்பு கொஞ்சம் தயவு செஞ்சு. எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு மரமுகம் அப்படி, ஒரு மரமுகம் இப்படி. ஒன்றாச்சும் கரெக்ட் ஆகுதா? இது வந்து இருக்கிறதுலே மோசம். எங்கே தாண்டா பூச்சின்னு வந்த கார்த்தி? கடவுளே, ஒரு கருவாடுன்னா என்னான்னு தெரியல, ஒரு குழம்பு வைக்க வரத்துல. காலிலேருந்து என்னடி வேலை செஞ்சேனா? தூங்குனேன், தின்னேன், ஏந்த தின்ட்டு வந்த வாக்கிங் போகிறேன்றா. என் பொல்லப்பாடு என்னவோ, கடவுள் தான் பார்த்துக்கணும். த்ரிஷா, வாவ், செம்மையா இருக்குது சாரி. நல்லா இருக்குதாங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை. சரி ஆச்சு, கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. ஆ சரிங்க, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாம். அம்மா. சொல்ப சுதாகர், கிளம்பிட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமாம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். சரிப்பா ஆச்சு. போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போங்க. அப்புறம் காரில் போகும்போது மெல்லமாக பொறுமையாக கார் ஓட்டு, மெல்லமாக ஓட்டணும், சரியா? ஆ சரிம்மா ஆச்சு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. கல்யாணத்தில் வீழ்ந்தவோ 7 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் விழுறா. தாயே, நீ காலைல விழாத தாயே. குட் நியூஸோட வீட்டுக்கு வா. போதும், போ. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. சரிம்மா, நான் கிளம்புறோம். வா த்ரிஷா, போலாம். வர அத்தை. சரிடி அம்மா. கடவுளே, என் பெரிய புள்ளிக்கு எப்படியாச்சும் வாரிசு கொடுப்பா. என்ன த்ரிஷா சைலண்டா வர, என்னாச்சு? அது வந்துங்க, செக்கப்புக்கு போகிறோம் இல்லையா, பயமாக இருக்குதுங்க. பயமா? எதுக்கு பயம்? எனக்கு தானே தெரியும் என்னோட கஷ்டத்தை. நான் இன்னும் முழுகாமல் இருக்கிறது கன்ஃபார்மே இல்லை. அஸ்மாத்து ஏதாச்சும் முழுகாமல் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அத்தியோட மூஞ்சி, பேசுகிற தோரணை எப்படி இருக்கும்ன்ட்டு நினச்சாலே பயமாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. கடவுளே. என்ன த்ரிஷா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்டா என்ன யோசனை பண்ணி வந்துன்னே இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொமுட்டுற மாதிரி டயர்டாக இருக்குதுங்க, அதுதான் மாறி இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. ஜூஸ் எதுனா குடிக்கிறியா த்ரிஷா? இல்லைங்க, டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுங்க ஃபஸ்ட்டு. ஆ சரி த்ரிஷா, நீ ஏன் டென்ஷனாகவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டயர்டாக இருக்கா, அதுதான் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன். ஐச்சிரு வந்துச்சு ஹாஸ்பிட்டல் கிட்ட, போயிடலாம். ஏன் த்ரிஷா பயமா இருக்கா? அப்படியெல்லாம். இங்கே யார் த்ரிஷா? வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. இதம்மா வந்துட்டு பின்னாடியே வரேன், போங்க. வா த்ரிஷா, போலாம்.